இல்லை உங்களுக்கு ஒரு கதை இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல, அதை பேசினா போதும். என்னத்துக்கு நம்ம செலிப்ரிட்டி ஆகிக்கிட்டு? செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக நான் பார்க்க போகும். இல்லை இப்போ தெருவுக்கு ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க. நமக்கான மதிப்பு கிடைக்கல அப்படின்னும் போது எனக்கு இந்த ஃபோனில் இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம கையிலேயே இருக்குது ஃபோனு. ஸோ நான் வந்து அதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ண வேணாம். திட்டுறவங்க இருக்காங்க, திட்ட தான் செய்வாங்க. 36 வயது நிலையில் ஒரு டைலாக் வரும்ல, நம்ம இவங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதிலாக இருக்கிறதுனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம திரும்பி கேள்வி கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை. இவனுக்கெலாம் நான் எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்? அவன் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறான்னா அது அவன் பிரச்சனை. நான் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே நான் என் ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு தானே அதை பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்லுவேன். சரி பண்ணும்போது அதை போர்ட்ரே பண்ணுறது ஒரு அழகு இருக்குது, அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் இந்த பேட் வேர்ட்ஸு இதுக்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நானும் அதே கமெண்ட் தான் போட்டேன், விஸ்வாஷரில் பாருமா அப்படின்னு. ஆமாம், அதுக்கு ஒரு 30 லைக் வந்திருக்குங்க. உங்களோட சேர்ந்து நானும் செலிப்ரிட்டி ஆகிட்டேன். கமெண்ட்டுக்கே இவ்வளோ லைக்லாம் சொல்லாதீங்க. நான் வந்து ரீல் கிரியேட்டர். நான் தனியாக இருக்கிறதுனால தான் நான் உயரத்துலேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம வேற திசை எடுக்கும்போது ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் பிரச்சனையாகும். தட் இஸ் அ ரிஸ்கி ரூட், த ரோட் நாட் டேக்கன் மாதிரி நம்ம வேற ஒரு பக்கம் போகிறோம். அது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். புரிஞ்சிருச்சுன்னா வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி ஒரு 4 பேர் வர சான்ஸ் இருக்கு. வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரிஸ் வித் மீ ஜனனி அண்ட் பூரணி. வணக்கம் பூரணி. வணக்கம் பூரணி. அவ்வளோ மட்டும்தான் ஃபார்மலாக இருக்கும், அதுக்கு மேலே ஃபார்மலாக இருக்காது. ஸோ இட் இஸ் அன்டோல்ட் ஸ்டோரிஸ். நம்ம அன்டோல்ட் ஸ்டோரிஸை யாருங்க கேட்க போகிறாங்க? யாரோ கேட்குறாங்க, நம்மளதே சேர்த்து கேட்கட்டுமே அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை பற்றி யாருமே பேசலையே அப்படின்னா நான் யூடியூப்பை பார்க்கும்போது தோணும், எதுவுமே ரிலேட் பண்ண முடியலையே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரோட லைஃபுமே வேறு வேறு மாதிரி தான். பக்கத்து வீட்லேயே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வேறு நான் வேறு தான். ஸோ அப்படி தான் நம்மளே கனெக்ட் ஆனோம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து நான் உங்களை ஃபாலோ பண்ணேன், என்னோட பாட்காஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணேன். ரெண்டுமே வேறு வேறு ஸ்டைல், ஆனால் 2 பேருக்கும் ஆப்போசிட் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி பேசுகிறது தான் நம்மளுடைய தீம். நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்குவா? இல்லை, நான் ஏதோ பெரிய செலிப்ரிட்டி, நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு நினச்சி போகிறாங்க. நான் செலிப்ரிட்டிலாம் கிடையாது. அவங்களும் வந்து இன்டர்வியூலாம் எடுக்கல. அவங்க வந்து பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது, அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன? பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் பாட்காஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்ததுனால பாட்காஸ்ட், யூடியூப் பாட்காஸ்ட் எப்படியும் பேசிட்டே இருக்கோம். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வைரல் ஆகலாமே, போடுற எஃபெக்ட் அப்படியே ஆக்கலாமே. ஆனால் யூடியூப் பாட்காஸ்ட்டுங்கிறது வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்டர்வியூ பண்ணலை. எதிர்த்து இருக்க உங்களுடைய இப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு அவங்கள பேச விட்டு நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க கிட்டேருந்து ஏதாவது லேர்னிங் எடுத்துக்கணும்ல. அப்படி இல்லாமல் நான் ஒரு அறிவாளி அப்படிங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அது யாருக்குமே யூஸ் ஆகாமல் போயிடும். ஒரு லாங் ஃபார்மேட் தான், அது ஒரு டாக் ஷோ ஸ்டைலில். பட் 2 பேருமே மாற்றி மாற்றி பேசுங்க. நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு உங்ககிட்டேருந்து எதாவது புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்கிட்ட எதாவது புரிஞ்சிக்கணுமா, அந்த மாதிரி பேசுகிறது தான். நீங்கள் அதுக்காக செலிப்ரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கதை இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல, அதை பேசினா போதும். என்னத்துக்கு நம்ம செலிப்ரிட்டி ஆகிக்கிட்டு? செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க ஆக்சுவலா நான் பார்க்க போகும். இல்ல இப்ப தெருவுக்கு ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. அது ஆஃப் கோர்ஸ் நீங்க தான் ஒரு செலிபிரிட்டி தான். 25K கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் 25K. நான் வந்து ஏதோ சும்மா டைம் பாஸ்க்கு ஆரம்பிச்சது தான். பட் ஐ எம் ஹாப்பி. டைம் பாஸுக்கே 25Kன்னா அப்படி இல்லை, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துச்சு. நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு, இங்கே டிபெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் டிபெண்ட்டாக இருந்துட்டோம், எதுவுமே பண்ணலையே, நம்ம இப்படியே போயிருமோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் இல்லை. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல இதுவாக அமைஞ்சது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது we are independently dependent. எக்ஸாக்ட்லி இல்லை? ஆமாம். ஏன்னா வீசாவும் அப்படித்தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. இந்த மாதிரி புலம்புறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கும் போது நம்ம 2 பேரும் பயங்கரமாக சிங்க் ஆகிடுச்சு. ஆமாம், கரெக்டு. உங்கள் பாட்காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கெஸ்ட்டை வந்து பேச விடுறீங்க. எஸ்பெஷலி வந்து அந்த எம்பத்தி பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தட் பீஸ் யூ லைக்? ஆமாம், அந்த பீஸ் அதை பற்றி யாருமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேர் பேசுகிறது, அதுவும் வந்து தினமும் வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி பேசுகிறீங்க. ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஒரு புக் படித்த மாதிரி இருந்துச்சு. புக் படிக்க டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலாக அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஓகே.
வித் ஜீரோ ப்ரிப்பரேஷன். ம். இந்த சோஃபாலேருந்து அந்த சோஃபா இப்படி மாறி உட்காந்து எடுத்தது அது. பட் அதை பற்றி நாங்கள் ரொம்ப நிறைய பேசியிருக்கோம், பல வருஷங்களாக பேசியிருக்கோம். ஒரு 5-6 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும், நானும் ஜோதியும். அவங்களும் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அவங்க 2 பேருமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் எம்பாத்துன்னு சொல்லாமல் இழிச்சவாயின்னு சொல்லாமான்னு தெரியல, அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி நாங்களே பேசுவோம். ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பேசினதை அப்படியே பாட்காஸ்ட்டாக மாற்றினோம். தட் இஸ் ஆக்சுவலி பாட்காஸ்ட். ஓகே, பாட்காஸ்ட் அப்படின்னா என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ கச்சேரி இன்ஸ்டாகிராம் நல்லா சப்பலாங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே அந்த மாதிரி. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அது எனக்கு அந்த ஃபார்மேட்டே புரிய மாட்டேங்குது. எது வைரல் ஆகுது எது ஆகலைன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க அது எப்படி ஆகுது? அது எனக்கும் தெரியலைங்க. நாங்களும் முக்கி பார்க்குறோம், நீங்கள் முக்காத செய்திகள்லேயே முடிச்சிடுறீங்க, அப்படியே வைரல் ஆயிடுறீங்க. அந்த முக்காத செய்திகளில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரீச் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ், நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், 4 இயர்ஸ், ஒரு பாடகி அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ ஒரு அழுத்தம் தான், வேற இடத்துல அழுத்தம், வேற இடத்துல ரிலீஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு இடத்துல அழுத்தம். அங்கே நம்ம நமக்கான மதிப்பு கிடைக்கல அப்படின்னும் போது எனக்கு இந்த ஃபோனில், இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம கையிலேயே இருக்குது ஃபோனு. ஸோ நான் வந்து அதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ண வேணாம். திட்டுறவங்க இருக்காங்க, திட்ட தான் செய்வாங்க. பட் அது எனக்கு பிரச்சனை. நீங்கள் வாங்கின இன்ட்ரெஸ்டிங்கான திட்டு ஏதாவது சொல்லுங்களேன். என் குடும்பத்தையே திட்டினாங்க. இப்போது ஒரு படத்தை பற்றி நான் ஒப்பீனியன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக திட்ட வந்துடுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீ எதுவுமே ஒரு படத்தை மட்டும் நம்ம ஒப்பீனியனே சொல்லக்கூடாது. அந்த படத்தோட நம்ம இப்போ ஒரு படத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொன்னால் அது எப்படி உனக்கு அந்த படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த படம் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. மற்ற விஷயம்லாம் விட்டுறாங்க. நான் நோட்டீஸ் பண்ண பேட்டர்ன் வந்து இதுதான். ஒரு படத்தை வந்து நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே ஃபுல் கெட்ட வார்த்தை தூக்கிட்டு வந்து உங்களை திட்டுறாங்க. ஃபேன்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் வருது, நீ இனிமேல் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரொம்ப முக்கியம் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரிலாம் முழிச்சு கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது கமெண்ட்ஸ் இருக்குன்னு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல, பிளாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அந்த மாதிரி தோணுச்சு. பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு, அது டெய்லி தோணும்ல, பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா வரமாட்டேங்குது. நம்ம கருத்தை பதிவு பண்ணியே ஆகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்களுக்கு எப்படி வருதுன்னு தெரில, அவங்களுக்கு பொதுவாகவே கெட்ட வார்த்தை ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் கேட்டால் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையே, யாரையோ திட்டிகிட்டு இருக்கே, இவனை திட்டு எப்போ இவனுக்கு வருவேன், அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நம்மளுக்கு என்ன ஒரு கருத்தே இருக்கக்கூடாதா? எனக்கு எதுதான் புரியல. எத்தனை செஞ்சுரி ஆனாலும் அப்படியே தான் இருப்பீங்களா? நீ க்யூட்டாக இருக்கலாம், ஸ்வீட்டாக இருக்கலாம், ஹாட்டாக கூட இருக்கலாம், அது கூட இப்போ ஒத்துக்கிறாங்க. நான் ஒப்பீனியன் மட்டும் உனக்கு இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க. ஸ்பெஷலி உமன் பண்ணும்போது மென் கொஞ்சம் செம்ம காண்டா வராங்கல்ல. ஆமாம், ரீசெண்டாக ஒரு ரீலுக்கு கூட உன் ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உனக்கு எதுக்கு? ஸோ எனக்கு கூட கேட்டிருக்காங்க, உன் ஹஸ்பண்டை நான் பார்க்கணுமே அப்படின்னு. ஏன் சார் நீங்களும் 50 விஷயம் பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃபை பார்க்கணுன்னு நான் இவர் கேட்டார்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா சார்? அந்த மாதிரி டக்குன்னு கேட்டுட்டேன் ஒரு நாள். நான் கரெக்டு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா 9 விஷயம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு தான் அதை செய்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கவங்க திருந்தா கூட நீங்கள் திருந்த விட மாட்டீங்க போல இருக்கேப்பா, அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக ஒன்று செய்கிறாங்கன்னா அவங்க ஏதோ யோசிச்சு தானே செய்கிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு கியூரியாசிட்டி? எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கலாம். ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுலாம் வந்து ஐயோ, நான் வேற ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன், நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே. சரி கேளுங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம் யூடியூப் பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, ஆர்ஜேவாக இருக்கீங்க, பொட்டிக் வச்சு நடத்துகிறீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் ஜகிள் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு நோ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இதை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஏன் பண்ணுறேன்னு தான் எல்லாரும் கேட்டிருக்காங்க, எப்படி பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறது இல்லை. கேட்டால் அவங்கள ஆரம்பிச்சுட்டு போவாங்கல்ல, அதனால் அது கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பி நான் கேட்கணும்னு தோணுது இப்போ எனக்கு. ஏன்னா அந்த 36 வயதுல ஒரு டைலாக் வரும்ல, நம்ம இவங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதிலாக இருக்கிறதுனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம திரும்பி கேள்வி கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை. முதல்ல ஏன் பண்ணக்கூடாது? ஆமாம்ல, ஏன் பண்ணக்கூடாது? நீ என்ன பெரிய செலிபிரிட்டியா? நீ யாரு? நீ அவங்கள பார்த்து பண்ணலாமே, அவங்கள மாதிரி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, ஷார்ட்டாக பண்ணலாமே, இல்லை இந்த மாதிரி செட்டு போட்டு பண்ணலாமே,
நானும் பாகுபலி எடுக்கிறேன் அந்த மாதிரி எப்படியோ சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் லக்கீலி ஒரே ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, பெண்கள் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்கன்றதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க இவ்வளோ படித்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் மென் வந்து கொடுக்குற கமெண்ட்ஸோ, அவங்க ஏன் பண்ணுறீங்க, நீங்கள் வேற பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே அப்படின்னு, ஏன் இவ்வளோ காண்டவரீங்க பாஸ், அப்போ நல்லா பண்ணுறேன்னா அந்த மாதிரி எனக்கு அதுதான் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நாட் ஆல் மென் அஃப்கோர்ஸ். ஆனால் எனக்கு வர கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்னா போய் அங்கே போட மாட்டாங்க யூடியூப்லேயே, எனக்கு தனியாக தான் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். ஏன் கமெண்ட் போடுறதுக்கு இவ்வளோ தயக்கம் உங்களுக்கு? டீசெண்டான ஆளுங்க போல இருக்கு. டீசெண்டான ஆள். நான் பேராகிராஃபாக கூட அனுப்புவாங்க, நல்லா வரும் இது அப்படின்லாம் அனுப்புவாங்க. அது ஏன் அங்கே போட மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த என்கேஜ்மெண்ட் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்குமோ, நம்மளை பார்த்து பயப்படுறாங்களோ, பயப்படுற மாதிரி மூஞ்சி இல்லையே நம்மளுக்கு. அந்த மாதிரி அவங்கள யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை அது உண்மையாக பொய்யாங்கிற அளவுக்கு டவுட் வந்துடும் எனக்கு சம்டைம்ஸ். அந்த அளவுக்கு நல்லா போட்டிருப்பாங்க கமெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் கேட்டால் எனக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க வேற யார்கிட்ட சொல்கிறீங்களான்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை அங்கே எங்கேஜ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது யூடியூப் சேனலான்னு கேட்பாங்க. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்துக்கணும், அப்போ டெம்போலாம் வச்சு கடத்திருக்கப்பா என்னப்பா இப்படி கேட்குறேன் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் லாங் ஃபார்மேட்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொம்ப நானும் நோட்டீஸ் பண்ணுறேன், யாருக்குமே டைம் இல்லைன்னா அப்போ யார் தான் பார்க்குறான் அந்த யூடியூப் எல்லாம் எனக்கு புரியலையே. தெரியல. படமும் பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லா அட்டென்ஷன் ஸ்பான் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? நல்லா திட்டணும்னா எனக்கெல்லாம் டைம் எடுத்து போய் கமெண்ட் போடுறாங்க, டைம் எடுத்து திட்டுறாங்கப்பா. நல்ல பெரிய பெரிய பேராகிராஃப்ல ஆல் ஓ ஏ யா எல்லா வேர்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது திட்டு வாங்குறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். ஆனாலும் ஸ்ட்ராங்காக நீங்கள் போடுறீங்கல்ல. இல்லை ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு. என்ன இப்படிலாம் அப்படின்னு அதே மாரி எப்படி போட்டீங்க அது சொல்லுங்கள். இல்லை நான் 2 வீக்ஸ் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் நான் வந்து யோசித்தேன், அவங்களுக்கு இதுதான் வேணும், நான் சைலண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன திட்டுறாங்க. அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது, அதுக்குன்னே நான் போடுறேன். நான் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினாதான் இவ வந்து அடங்கிடுவா, இவ இதுக்கு மேலே வந்து போட மாட்டா அப்படின்னு, அதுதானே அவங்களுக்கு வேணும். ஸோ நான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இதுக்கு பதிலெலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சி தான் வந்து பாதிக்கப்படும். வளர்ச்சி வேணாம், இதில் என்ன பெருசாக நான் வளர்ந்துட போகிறதில்ல, டைம் வேஸ்ட்டு. இவனுக்கெலாம் நான் எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்? அவன் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறான்னா அது அவன் பிரச்சனை. நான் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே நான் என் ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு தானே அதை பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்லுவேன். நம்ம ஒரு ஒப்பீனியனே கூட ஓவர் த டைம் சேஞ்ச் ஆகலாம், நம்மளுமே எவால்வ் ஆகலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலைன்னா எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் எழுந்து நடக்கும்போது கண்டிப்பாக கீழே விழுந்திருப்போம், அதுக்காக திரும்ப நடக்காமையாவா இருக்கும்? அது வந்து இது எனக்கு இந்த கருத்தில் வந்து உடன்பாடு இருக்குது இல்லை எஸ் நோ மட்டும் நீங்கள் சொல்லலாம், இல்லை டீசெண்டாக சொல்லலாம். டீசெண்டாக சொல்கிறவங்க இது அவங்கள தானே அவங்க காமிச்சு கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த ஐடிக்கு வந்து ஒரு உன் பேரை வைக்க முடியல, உன் ஃபோட்டோ வைக்க முடியல, நீ வந்து 10 பேரை ஃபாலோ பண்ணுற 0 போஸ்ட்ல இருந்துட்டு நீ சொல்கிறேன்னா எவ்வளோ தைரியமான ஆள் பண்ணிடலாம் அப்படின்னு சிரிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் வந்து அவங்க ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், தேங்க்யூ ஃபார் டிஸ்அக்ரீயிங் இன் அ வெரி நீட் வே அப்படின்ற மாதிரி. ஆமாம், டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கும் ஒரு அது ஒரு அழகு இருக்குது. டிஸ்அக்ரி பண்ணும்போது அதை போர்ட்ரே பண்ணுறது ஒரு அழகு இருக்குது. அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் இந்த பேட் வேர்ட்ஸு இதுக்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதுக்கான எந்த ஒரு இதுவுமே நான் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த புத்தி வந்துச்சு. நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு அது அது அந்த பேட் வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு போய் தேடுற அளவுக்கு தான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய வாங்கியிருக்கீங்க. நான்லாம் சென்னை சென்னைக்கு மிக அருகாமையில் காஞ்சிபுரம் தான், ஆனால் எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப டீசென்ட்டு. நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க? புக்ல எல்லாம் இது எழுதி இருந்தா மேபி படிச்சு தெரிஞ்சிருப்பேனாக்கும். ஜெனி, எப்போ நீங்க புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்க ஜெனி? இது ஒரு நல்ல கேள்வி. நானும் பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன்லாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, எப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? செம்ம காமெடியாக இருக்கும், கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 or 2 புக்ஸ் படிச்சிருப்பேன் மேக்ஸிமம். நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன், பிரீத்தியோட ஒரு புக் ஷோ பண்ணியிருந்தோம்ல, அதில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆடியோ புக்கு
ஆடியோ புக்குன்னா அந்த காலத்துலேயே ஆடியோ புக் கேட்டிருக்கேன். கேசட்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி ஒரு வாக்மேன், சோனி வாக்மேன், ம். ஒரு 250 கேசட்ஸ் ரஹ்மானோட ஸ்பெஷல் வாங்கினார். ம். கூடவே இதை எங்கள் அப்பா பார்த்துருக்காரு போல இருக்கு. சுவாமி சுகபோனந்தான்னு ஒருத்தர் வந்து அப்போ இதில் எழுதிட்டு இருந்தார். நம்மளோட விகடன் புக்கெலாம் இருக்கும்ல, அதில் சீரீஸ் மாதிரி வரும், வாரம் வாரம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் போல் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து போட்டி போட்டு ஜூனியர் விகடன் வாங்கி படிப்பாங்க. அப்பா அம்மாவும் இங்கே படிக்கிறாங்க, இதெல்லாம் படிச்சாதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை படின்னு சொல்லியிருந்தாலும் அதை படிச்சிருப்பேன். படிச்சாதானேன்னு சொன்னால் அப்போ படிக்கக்கூடாதுன்னு ஒரு ரெபல் படிக்கல போல இருக்கு. கொஞ்சம் லேட்டராக நான் ஜூனியர் விகடன் படிக்க ஆரம்பித்தேன். பட் ரொம்ப சின்ன வயசுலலாம் படிச்சதில்லை. அந்த கேசட் கேட்டேன், நிழல்கள் ரவி வாய்ஸில். அந்த புக் அதில் நிறைய வந்து அனிக்டோட்ஸ், அதாவது உண்மை சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்தது, பெரிய பெரிய மனுஷங்கள், சாதாரண மனுஷங்க, இந்த குட்டி குட்டி கதைகள், அப்பயே குட்டி கதைலாம் ரஜினி சொல்கிற மாதிரி சின்ன சின்ன கதையெல்லாம் இருக்கும். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் படிக்க பிடிச்சது. ஸோ எனக்கு பேசிக்கலி நான் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத அப்படி புரிஞ்சிச்சு. அதோட பெருசாலாம் படிக்கல. ஸ்கூல் காலேஜ் மார்க்கு அப்படியே வந்தாச்சு. ரொம்ப வருஷம் இதையுமே உருப்படியாகவே பண்ணாமல் தேவையில்லாமல் ட்ரெயின் பண்ணுறோம் போல இருக்க எனர்ஜி அப்படின்னும் போது ஒரு 30s தான் ஸ்டார்ட் பண்ணேன் புக்கு படிக்கிறதுக்கு. அப்புறம் இவங்க ரேடியோ இதெல்லாம் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி வீடியோஸு இதெல்லாம் கேட்டு தான் அப்படி எனக்கு பிடிச்சது. எனக்கு எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க இப்படி யோசிச்சா நான் அதை வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இது நான் கவனிக்கவே இல்லையே, எல்லாரும் ஒன்று சொன்னால் நீ வேற ஒன்று சொல்றிய அப்படின்வாங்க. அதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நான் வேற ஒன்று யோசிப்பேன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அது வந்து அப்படி நான் ஃபிக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்புறம் சைக்காலஜி படிக்க பிடிச்சி அப்படி இப்படி எல்லாம் படிச்சிருக்கேன்னு இல்லை, பாதி படிப்பேன், பிடிச்சா கண்டினியூ பண்ணுவேன், இல்லை அடுத்ததுக்கு போயிடுவேன். அப்படிதான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். சூப்பர். அதுக்காக நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் ஒரு ஞானி அப்படிலாம் யாரும் நினைச்சிட்டு பேசாதீங்க. புக்ஸோட கலெக்ஷன் பார்க்கும்போது நான் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு, அது என்னைக்காவது நம்மளை கூப்பிடும் அன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு பாதி இருக்கு. பாதி கடன் வாங்கி வச்சிருக்கேன், பாதி நான் கடன் கொடுத்து திரும்பி வந்தது. மாதிரி கொஞ்சம் படிச்சிருக்கேன். திடீர்னு ரேண்டமா இன்னைக்கோ எந்த யுகத்திலேயோ படிச்சதெல்லாம் சில டைம் ஞாபகம் வரும். அதனால படிக்கிறது நல்லது. வேர்ல்ட் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் யூ ஆர் சூசிங் புக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது திரும்ப அது பார்த்துக்கிட்டே இருக்குமா, ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் ஆகிடுது சம்டைம்ஸ். நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியுதா, இது ஒரு வேளை சின்ன வயசுல பண்ணிதான் உருப்பட்டுருப்போமோ அப்படிலாம் தோணி எடுத்து அப்புறமா படித்தது தான் ஒரு டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக. நீங்கள் பல பல விஷயங்கள் பண்ணுறீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க, ஸ்டாண்டப் பண்ணுறீங்க. இல்லைங்க, இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானே தான் வந்து சரி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் யாராவது திட்டினாங்கன்னு அந்த ரீல்ஸை நிறுத்திருந்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டப் அளவுக்கு வந்திருக்காது இல்லை? இல்லை, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, நீ ஸ்டாண்டப் பண்ணு, நீ பண்ணு, உனக்கு நேச்சுரலாகவே ஹியூமர் வருது அப்படின்னு சொல்லி. நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தங்கமான ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். அவங்க தான் சொல்லுவாங்க எப்போவுமே ஸ்டாண்டப் பண்ணு அப்படின்னு. ஸோ அதனால தான் சரி நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம ஒரு ஹியூமர் கிளப்பை கண்டுபிடிச்சி அங்கே சேரலாம் அப்படின்னு தான் லாரன்ஸை காண்டாக்ட் பண்ணி. ஸோ இப்போது வந்து எனக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது பண்ணுறது. ஸோ பார்ப்போம். இது லாரன்ஸே பாட்காஸ்ட் பண்ணுறேன். அப்படியா? சூப்பர். பார்த்தேன், நான் பார்த்தேன் நேற்று கூட பார்த்தேன். சூப்பர். ரெஃபர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஷோக்கு. இல்லை நம்மளே இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 2 முறை ஹாய் சொல்லியிருக்கோம். ஆமாம், நம்ம 2 முறை ஹாய் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி அதுதான் நம்மளோட நிறைய ஃபோனில் பேசியிருக்கோம், நிறைய ஃபோனில் பேசியிருக்கோம். ஆக்சுவலி பாட்காஸ்ட் அப்படி தான், ஒரு 1/2 hour முன்னாடி மீட் பண்ணிருப்பேன், அப்போ தான் வந்து பேசியிருப்பாங்க. இல்லை ஒரு 2 முறை ஹாய் ஹலோ மட்டும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ப்ரொஃபைல்லாம் பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. சும்மா அப்படி உட்காந்து இப்படி பேசும்போது ஒரு 4-5 விஷயம் நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். மீதி கேட்கும் போது அட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் போல இருக்கேன். இல்லை எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கும்ல, அது அவங்களே மறந்துருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கேட்கும்போது அது ரொம்ப மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு ஒன்றும். அப்போ அந்த ஒன்று சொல்கிறீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. இப்போது வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் உங்கள் கூட. நர்வஸ்னஸ் உங்களுக்கு? ஆமாம், கேமராலாம் பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். அது மட்டும் எங்கேயோ ஓரமாக இருக்கு, அதையே நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் நம்மளுடைய நான் வேற ரொம்ப உண்மையை பேசிடுவேனா, அதனால எனக்கு பயமாக இருக்கு. ஆக்சுவலி அதுதான் சீட் கோட். கேமரா இருக்கிறது நம்ம மறந்துடுவோமா? எதிர ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம ஜாலியாக அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். இந்த கேமரா பார்த்தா கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடும். கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக பேசுவேன், அது வந்து சில சமயம் கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். அவ்வளோ ஜாலியாக நான் மொட்டை மாடி பரட்டியா அதுக்காக நைட்டி போட்டு வந்தால் பேச முடியும். நீங்கள் வேற ஃப்ரீயாக பேசலாம் வாங்க, நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக வரலான்னு நினச்சேன். சரி நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் நம்ம மொட்டை மாடி பார்ட்டி பண்ணால் பார்ப்பாங்க, 2 லேடிஸ் மாட்டாங்க.
அதுக்கும் நல்லா வண்டையா திட்டுவாங்க. இப்படி சொன்னதுக்கே பல பேருக்கு வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஆமா. உண்மையா பிள்ளைங்க இப்படிலாம் பண்றதா அந்த மாதிரி ஆயிரும். பட் ஆக்சுவலாக நம்ம தான் ரொம்ப குத்தடி பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. ஆமா, உங்களை விட பெட்டர் கவுண்டர்ஸ் வரும், ஆனால் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி. கரெக்ட். ரைட். ஆனால் லைட்டாக நான் முக்காத செய்திகள் கொஞ்சம் வந்துடுது போல் இருக்கேன். முக்காத செய்திகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகுது போல் இருக்கேங்கிறேன். எனக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருது இப்போ. நிறைய வேர்ட்ஸ்லாம் நானே வந்து குழம்புறேன்னு எனக்கே தெரியுது. என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி. அப்படி தெரியலையேம்மா பார்த்தா? ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி நம்ம வந்து நம்மளோட மேக்ஸிமமே இந்த கேமரா முன்னாடி காமிச்சிடுறதுனால பின்னாடி வேற இன்னும் எவ்வளோ ஒழிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவாங்க மக்கள். என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், உனக்கு இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைன்னா போ, உனக்காக நான் போடல எனக்காக நான் போடுறேன் அந்த மாதிரி. எனக்கு வீட்டில் 1008 ப்ரெஷரு, நான் வந்து இங்கே தனியாக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன், 2 பசங்களை வச்சு மேய்ச்சிட்ருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ்னா ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? அப்படிதான் இருக்கு. அது ஒன்று சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க, அதனால தாங்க நீங்கள் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அதை கேட்கும்போது? ஜென்யூனாக சொல்லுங்கள், உண்மையை மட்டும் சொல்லவும். அப்படியா? இருக்காது எனக்கு. ஆமா, நீ பார்த்த 1 கோடி அந்த மாதிரி இருக்குமா? இல்ல ஆமா சப்போர்ட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். இதுக்கு மேல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண? அதுக்காக அவர் உட்காந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி இப்படி உட்காந்து இப்படி பேசி நான் சொல்றாரு. அப்படில என்ன பண்ணாதன்னு சொல்லலைல்ல, எனக்கு அது போதும். நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லாம இருந்தாலே போதும். அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க. நீ இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து அவமானமா இருக்கு அப்படிலாம் எதுவும் சொல்லாம ஏன்போ நீயா இருன்னு சொல்றதே வந்து எனக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா இப்போ எல்லாரும் வந்துட்டு நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்லும்போது நீயா இருன்னு சொல்றதே வந்து எனக்கு அதுதான் லாங்குவேஜ் ஆஃப் லவ் என்னை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் தி லவ் லாங்குவேஜ். ஆமா, தட்ஸ் தி லவ் லாங்குவேஜ். நீயா இரு, நீ வந்து ஹாப்பியா இரு, நீ அப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அதை விட வேற என்ன பெரிய சுதந்திரம் வேணும். இந்த ரேபிட் ஃபயர் கொஸ்டின் சொல்லி கேட்குறாங்களே, அப்படின்னா என்னங்க ஐயா? நாமினேஷன்னா என்னங்க ஐயா? எல்லாரும் பண்றாங்க, அப்படிங்க இப்படி சட்டன் அப்படி ஃபயர் விடுற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அந்த ஃபயர் எமோஜி போடுற மாதிரி ஃபயரமா அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களோ? ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இன்னும் யாருக்கு இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ரேபிட் ஃபயர் தான். ஆனால் அதில் என்ன டீட்டெயிலிங் வரும், என்ன கற்றுப்பீங்க? அதான் இட்லியா, தோசையா, சட்னியா, சாம்பாரா, இது என்னது ரகுமானா இளையராஜாவா, ரெண்டுமே வேணும் சார் அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுதான் சொல்லணும் அதெல்லாம் கிடையாது, நீங்க ஒண்ணுதான் சொல்லணும். அப்படி அப்பதான் நான் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் கொடுப்போம். ஆமா, தேவையில்ல நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ்ல. ஆனா எதை நிறைய கேட்டோமோ அது சொல்லிட்டு போக வேண்டியதான் டப்பு டப்புன்னு. நான் உங்ககிட்ட கேட்டேம்மா ரேபிட் ஃபயர்? ஐயோ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா தான் கேட்டேன். இல்லைங்க வேண்டாங்க, டேஞ்சர். ஆக்சுவலி பண்ணலாமே. சரி, அன்ப்ரிப்பேர்டா ரேபிட் ஃபயர் போனா எப்படி இருக்கும்? சரி பண்ணுங்க. அதான் கொஸ்டினே. சரி, நல்லா இருக்காது. ரேபிட் ஃபயர். உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு கியூரியஸா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னன்னு கேளுங்க. அதையே நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன். நான் உங்களை கேட்கணுமா? கியூரியஸான விஷயமா? ரேபிட் ஃபயருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். உங்களை பற்றி கியூரியஸான விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் கேட்குறேன் விடுங்க. கியூரியஸான விஷயம் உங்களை பற்றி உங்களுக்கே கியூரியஸாக இருக்க விஷயம் அப்படி வாங்க. என்னை பற்றியா? எனக்கே கியூரியஸாக இருக்கிற விஷயம்னா, நான் ஏன் அப்படி இருக்கேன் அந்த மாதிரி தோணல உங்களுக்கு? அப்படி இல்லை உங்களுக்கு பரவாயில்லையே, நான் இப்படி இருக்கேனே, இவ்வளோ பிரச்சனைகள் நான் இப்படி இருக்கேனே, அந்த மாதிரி கியூரியஸ். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனதில்லை. அதனால உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்னதான் ஆகணும், அப்படி இல்லை எல்லாத்தையும் பண்றேன். அது ரொம்ப நல்லா காமெடியா ஜாலியா சோகால் ஜாலியா இருக்கிறவங்க எதுக்குமே டென்ஷன் ஆக முடியாது, சோ கூல் அப்படின்லாம் இருக்கவங்க ரொம்ப டீப்பான பர்சனா இருப்பாங்க. எனக்கு என்ன உங்களை பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியுது. நான் டீப்பான பர்சன் தான், ரொம்ப யோசிப்பேன், ஓவர் திங்க் பண்ணுவேன். ஆர்ஜே அப்படின்னா வந்து படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே என்னால் பேச முடியும், அப்படியே பேச முடியும்னா
பொதுவாகவே நான் வந்து ஃபாஸ்ட்டாக யோசிச்சிருவேன், அதனால ஃபாஸ்ட்டாக பேசிடுவேன். எதுக்கு ரஜினி மாதிரி பேசுகிறேன், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும். ஸோ அதனால ஸ்லோ டவுன் பண்ணி பேசுவேன். இதுதான் அவனோட மேக்ஸிமம் ஸ்லோ டவுன் ஃபேஸ். அதனால் சாதாரணமாக பேசினேன்னா நான் யோசிக்கிறது டக்குன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அது சிங்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் லக்கிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸிலுமே ஆர்ஜிஎஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ண முடியும். அதனால எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று பேசுவேன் இல்லை பேசாமல் இருப்பேன். இந்த 2 ஜோன் தான் எனக்கு. தூக்கத்தில் பேசுவீங்களா? தூக்கத்தில் நான் பேசுவேன். அது யார் பக்கத்தில் படுக்கிறாங்களோ எனக்கு என்ன வியாதியா, என்னம்மா என்ன ஒரு மென்டல் மாதிரி நான் பேசுவேன் தூக்கத்தில். பண்ணக்கூடிய ஆள் தான். முக்காத செய்திகளுக்கு ரிகர்சல் பார்த்துட்டு இருப்பியோ நைட்டு தூக்கத்தில்? இல்லை முக்காத செய்திகள்லாம் வந்து எங்கேயாவது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிருச்சு அப்படின்னா தான் அது வரும். அப்படி? ஆமா, நைஸ். இப்போ வரதில்லை. இப்போ பார்க்குறவங்களுக்கு இந்த முக்காத செய்திகள் என்னன்னு தெரியலனா இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே போடுவோம். அது மாதிரி ஏதாவது போடுவோமா? அன்பெய்ட் ப்ரமோஷன் பை ஜனனி ஃபார் பூரணி. நீங்கள் எனக்கு பண்ணுங்க, நான் அவங்க பண்ணு. தாராளமா. முக்காத செய்திகள் வந்து இப்போ எனக்கு பெருசாக வர மாட்டேங்குது. இந்த கிரியேட்டிவ் பர்ன் அவுட் மாதிரி ஏதாவது அடிபட்டாதான். எக்ஸாக்ட்லி அதான் கேட்க வந்தேன். அந்த கிரியேட்டர் பிளாக் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆகுமா? ஏன்னா சாதாரணமாக ஒரு புக் எழுதுறாங்க, இல்லை அந்த பாட்காஸ்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். டெய்லி ரீல்ஸ் அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஹூக்கை பிடிச்சி இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் போங்க அப்படின்னு, எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டேன். நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதை எதுவுமே பண்ணாமல் வேறு ஒன்று பண்ணுறேனே அந்த மாதிரி. அதுதான் கரெக்டாக சொன்னீங்க, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. ஏன்னா இதுதான் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு இதிலேருந்து ஜம்ப் பண்ணி வேற ஒன்று பண்ணுவோம். அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதுதான் நம்ம ஸ்டைலாக இருக்குமோ என்ன? ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா ஒரு தூரத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிச்சம் தெரியுது எனக்கு. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பிக்கப் ஆகி வந்துருவாங்க பின்னாடியே. நீ அவங்கள பார்த்து பண்ணலாமே, அந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, நீ என்ன செலிப்ரிட்டியா, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படிலாம் சொல்லும்போது இது ஆக்சுவலி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் சொல்லுவாங்க நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்டு தான். அப்போ நம்மளுக்கே ஓகே கரெக்டாக தான் போகிறோம் போல இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்மள மாதிரி ஒரு 4 பேர் பிடிச்சவங்க பார்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி போகிறோம். பின்னாடி பிக்கப் ஆயிரும். அப்போ அப்பயே நம்ம பண்ணிட்டோம் இதெல்லாம் அந்த மாதிரி தோணும் எனக்கு. என்ன ரேடியோ பண்ணும் போதே அப்படி தான் இருந்துச்சு, இதெல்லாம் நான் அப்பயே பண்ணியிருக்கேன்ப்பா, அப்போ நல்லா தான் பண்ணியிருக்கோம் போல். மற்றவங்க நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு போது நம்ம ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லாமல் நம்மளுக்கும் திருப்தி இல்லாமல் அவங்களுக்கும் திருப்தி இல்லாமல் பண்ணுறதை விட நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிடுவோம் அப்படி தோணுச்சு எனக்கு. இப்போது உங்களை கேட்பாங்களே, இதனால நானே கேள்வி கேட்டு நானே ஆன்சர் சொல்லிக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், சாரி. இப்போ நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இதனால உனக்கு என்ன ஃபைனான்ஷியல் இது கெயின் இருக்கு அப்படின்னு உங்களை கேட்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கேள்வி என்னை துரத்து கொண்டே வருகிறது. அந்த எவ்வளோ வந்தா என்ன, கம்மியாக வந்தா என்ன, ஜாஸ்தியாக வந்தா என்ன, அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். நான் பண்ணுற எல்லா வேலையுமே கிவிங் பேக் டு சொசைட்டி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை. இகிகாய் ஒரு புக் இருக்குல்ல, அது படித்தேன். என்ன புக்? இகிகாய். இகிகாய் இஸ் அ ஜாப்பனீஸ் வேர்ட். ஓகே ஓகே. அது வந்து ஒரு வென் டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டுருவோம், கன்ஃபார்மாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே வரும். ஒரு 4 ரிங்கு சேர்த்து போடுவாங்க, அது நடுவில் வந்து காமன் பாயிண்ட் வரும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அந்த விஷயம் இந்த உலகத்துக்கும் தேவை, நீங்களும் நல்லா பண்ணுறீங்க, அதில் காசும் வருதுன்னா சூப்பர் தானே. அது இந்த நாளும் இந்த ஒகேஷன் அந்த மாதிரி ஆக்குபேஷன் எல்லாமே பணம் தர விஷயம் எல்லாமே ஒன்றா வந்துச்சுன்னா அதுதான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? கமல் அடிக்கடி சொல்லுவார்ல, எனக்கு வந்து வெக்கேஷனே வேண்டாம், எனக்கு சினிமா தான் என்னோட வெக்கேஷனே. இப்போ போய் நான் வந்து திரும்ப வந்து யூஎஸ் வந்தாலும் ஒரு ஏஐ படிப்பார், இல்லை ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறது தான் அவரோட வெக்கேஷனாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் லீவ் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஈகை. எனக்கு வந்து சுற்றி சுற்றி பார்த்தாலும் எதர் அது வந்து என்னோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ரேடியோவாக இருக்கட்டும், இல்லை பாட்காஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேசுறது தான் காமன் பாயிண்ட்டு. பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தாட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நீங்கள் இல்லை வேறு யாராவது ஒரு சர்ச்சுக்கு போகிறேன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட பேசினேன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போ கேமரா பண்ணுறாங்கன்னா கேமரா பின்னாடி எப்படி இருக்கும் அவங்க, எனக்கு அந்த டெக்னிக்காலிட்டியை விட அவங்களோட தாட் ப்ராசஸ் அதில் ஏன் அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்குன்றது மேலே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்றது தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ தட் ஷுட் பி மை இகிகாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்கேயாவது அப்படி இப்படி போய் கண்டுபிடிச்சி. பட் நம்ம எதையும் சொல்லணும், ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அது ஓகே. பட் ஆனால் நிறைய விமன் வந்து அந்த ப்ரிவிலேஜ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க.
அவங்களையும் வந்து சில பேர் நோட்டீஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு நீங்களும் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணாமே உட்காந்துருக்கோம். இல்லை நமக்கு வந்து நம்ம வீட்டில் அடுப்பெரியும் எப்படின்னாலும் நம்ம வீட்டில் அடுப்பெரியும் ஓகேவா. நான் அந்த மாதிரி இல்லாத விமன் பற்றி நான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஏன்னா நான் கேள்விப்படுற விஷயம் அவங்களுக்குலாம் கரெக்டான பேமெண்ட் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அப்போது அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு கரெக்டாக அவங்க வந்து பே பண்ணாதான் வந்து அவங்களால வீட்டையும் பார்த்துக்க முடியும், அவங்களால வெளியே வர முடியும். இல்லைன்னா இப்போ நம்ம வீட்டில் ஓகே, அவங்க வீட்டில் கேட்பாங்கல்ல, நீ வந்து எதுக்கு இதை பண்ணுற, உனக்கு என்ன உனக்கு என்ன ஆதாயம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நோட்டீஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். தே ஹாவ் டு பே தெம் ஸோ தட் தே கேன் பி தேர். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராபப்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. அங்கே வி வில் கம் டு தட் பிளேஸ். அது வந்து ஒரு பொறுப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் ஐடியில் வேலை பண்ணுறீங்க, மென்னுக்கு பே பண்ணுறதும் உமனுக்கு பே பண்ணுறதும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தானே. பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுங்களேன். நான் ஐடியில் இல்லை ஐடியில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஐடி தான் ஸோ கால் டீச்சர் வேலைக்கு பதில் ஐடி வேலைக்கு போக சொல்லி இப்போ அது பெரிய ஃப்ரீடம்னு வேற பேசிக்கிறோம் நம்ம. அது நீங்கள் பிடிச்சி போகிறீங்கன்னா இட் இஸ் சூப்பர், ரைட். உங்களுக்கு அது வேண்டாம். ஐ திங்க் வி ஆர் எம்பவர்ட் டு தட் லெவல். எனக்கு இந்த ஜாப் வேணும், இது வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோன்றதை விட என்னால் சொல்ல முடியாது. வில் டேக் கஷ்டம் தான் எனக்கு வேற ஒன்று எடுத்து பண்ணுறதுக்கு. பட் நான் அட்லீஸ்ட் சொல்கிறேன்ல, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பிக் பண்ணுறேன்ல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், நீங்கள் டிபெண்ட்டாக இருக்க பிடிக்காது, உங்களுக்கு இருக்கும் கூடாது. அது வந்து நம்மளுக்கே அது இட் இஸ் நாட் குட். இங்கே டிபெண்ட்டாக இருக்கும்போது நான் என்னை பற்றி சொல்கிறேன். எப்படின்னா நான் எதுவுமே ஃபைனான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணலை, அதனால் வந்து மற்ற எல்லா வேலைகளையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. ஓவர் காம்பன்சேட் பண்ணி நிறைய பண்ணுவோம். ஆமாம், கில்ட் இருக்குது. நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை, ஸோ இதெல்லாம் நானே பண்ணிடுறேன் அப்புறம் நம்மளே பழகி விட்டுரும். அது அப்படியே ஐ வாஸ் தேர். ஆமாம், அந்த மாதிரி பழகி போயிடுது. ஸோ அதுதான் அந்த இண்டிபெண்ட் விமனோட ஒரு இது. நான் ஐ நோ ஹவு டு டூ இட், ஐ வில் டூ இட். எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியலனாலும் ஐ வில் லேர்ன். நான் வந்து கற்றுக்கிட்டு நான் இதை பண்ணுறேன். ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அப்படியே நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம பண்ணுறோம், பண்ணி எல்லாத்தையும் நானே பண்ணுறேன். சூப்பர் உமன் சிண்ட்ரோம். ஆமாம், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி நானும் அது பண்ணிட்டு இருந்தேன். ஏன் பண்ணுறோம், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏன் தைரியம் வரல நம்மளுக்கு. அதில் ஒரு அந்த கொஸ்டின் அதே தான், திரும்ப அதே தான். மற்றவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நோ சொல்லவே தெரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கில்ட் வேற ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம், நல்லா வேற படித்தோம். அதுக்கப்புறம் வீசா அது இது ஓரளவுக்கு நல்லா படித்தோம். பாஸ் மார்க் வாங்கினாலே நல்லா படித்ததாக தான் கணக்கில் வரும். ஓகே, ஏன்னா மினிமம் பாஸ் மார்க்கே நம்மளுக்கு நிறைய தானே வச்சுருந்தாங்க நம்ம ஊரில். ஸோ அங்கேருந்து இங்கே பற்றி மட்டும் பேசாதீங்க, அது கெட்ட ஒரு மாதிரி கேட்குது அவங்களுக்கு. பட் ஸ்டில் அந்த படிப்பு தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேக்கப் பிளானாக தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்போஷர். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேக்கப் பிளான் ஃபார் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். படிக்கும்போது தான் நம்ம மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல், வேறு இடத்துல இருந்து வந்தவங்களோட இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்போ படிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா, படித்தது அதுக்காக மட்டும் இல்லை, சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. நிறைய பேருக்கு அவங்க பண்ணுற வேலை பிடிக்காது, அதை விட்டுட்டு வருவோம், அவங்களால முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதாவது ஜாலியாக க்ரியேட்டிவாக பண்ணுற, பிடிச்ச வேலையை பண்ணுற, ஜாலியாக பண்ணுறமான்றது அவங்களுக்கு தெரியல. பட் புக்கு படிக்கிற, இதை பற்றி பேசுகிற, க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணுறேன். இப்போ எனக்கு வேலையை விட்டு வந்தால் கூட என்னால் அந்த க்ரியேட்டிவிட்டி எனக்கு வராது. மூளையே மங்கிடுச்சு இந்த திரும்ப பண்ணுற வேலையை பண்ணி செக்கு மாதிரி பண்ணி. எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லும்போது ஓ மை காட் அப்படின்னு இருக்கு. பட் ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அது ஒரு நாள் மாறிடும். பட் அவங்களால திரும்ப கிரியேட்டிவிட்டியை வந்து விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு அவங்களோட செல்ஃபை இழந்துட்டு ஒன்று பண்ணணுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? ஆமாம், நிறைய சம்பாதிக்கிறீங்களோ யூடியூப்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல அவங்கள. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டால் நிறைய வரும். நீங்கள் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்படியே நான் போய் ரிசர்ச்லாம் பண்ணி பார்ப்பேன், அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது.
என்னையும் கேட்குறாங்க நிறைய பணம் வருதான்னு. ஒரு பைசா கூட வந்தது இல்லடா அது வரைக்கும். அதுவும் ஒன்று நினைப்பாங்க, ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்துச்சு, நிறைய காசு வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருந்துட்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. வாட்ச் ஹவர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ரிலேட்டிவ்லி அது நிறைய போகும், அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது போலேன்னா நம்ம எப்படி பண்ணுவோம், ரைட்? உங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட் வந்துச்சுன்னா அது போய் காசு கொடுத்து வாங்க முடியுமா? ஒருத்தர்கிட்ட இருந்து ஜென்யூனா யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வர்றது, அது உங்க லைஃப். எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட், பணம், இது எல்லாத்த விட எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் ஒருத்தரோட லைஃப் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்ம இதை சொன்னோம், இது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், இது கனெக்ட் ஆனோன்னு எனக்கு அன்னைக்கு டேவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், இங்கே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ வேலை இல்லாமல் இருந்திருப்போம், அந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம், கிடைச்சாலும் போக முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேங்கிற டிசிஷன் எடுக்கிற அந்த ட்ராவல் வந்து பெரிய செலிபிரிட்டி ஊர்லேருந்து வந்து சொன்னாலும் சரி, இங்கே இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு சொல்கிறவங்களும் சரி, உங்களுக்கு என் லைஃபே புரியாதே, உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கே புரியாது, நம்மளுக்கே நம்மளை புரியாது. அதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ஜேர்னியை நம்ம பேச தான் வரும். அப்போது அவங்க ரிலேட் பண்ணி கரெக்டுங்க, இட் சேஞ்ச் மை லைஃப்னு என்கிட்ட கால் பண்ணி ஒரு ஹவர்ஸ் கணக்கில் பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு தெரபிஸ்ட் கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க நினச்சி பேசுவாங்க, நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் இதை பண்ணுறோம், நீங்கள் இதை பண்ணுறீங்க, அதனால தான் அதுதான் உங்களோட மோட்டிவேஷன். இட் இஸ் a ரேப்பிட் ஃபயர் மட்டும் வரும், ரேப்பிட் வராது. நம்ம என்ன ரேப்பிட் ஓலியா போகிறோம், என்ன அதுக்கு எதுக்கு ஓடணும், பொறுமையாக தான் பேசுவோம். என்ன இப்போ எல்லாரும் தான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, நம்ம பொறுமையாக பேசுவோம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இட் சேஞ்ச்ட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ நம்ம ரேண்டமாக தான் சில விஷயங்கள் பார்த்துட்ருப்போம், ஆனால் நம்ம பேசின ஒரு விஷயமோ இல்லை இன்னொருத்தவங்க பேசின ஒரு விஷயமோ வந்து நம்மளோட டேயை சேஞ்ச் பண்ணும். எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு யூடியூப் ஸ்க்ரோலோ, ஒரு ரீல்ஸோ, ஒரு கோட் படிக்கிறதோ, எக்கச்சக்கமாக இருக்கேன். டெய்லி எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அது சும்மா ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஏதோ ஒன்று பார்ப்பேன். சரி, அதில் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது பில்டப் பண்ணி ஒரு கருத்து ஒன்று வரும் இல்லையா, அது கருத்துன்னு சொல்ல முடியாது, பட் அதை நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் ஆமாம்ல அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு அந்த பாயிண்ட் தான் எனக்கு. அதை நம்ம பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது சூப்பர். அது நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும், ஒரு ரீல்ஸில், ஒரு பாட்காஸ்டில், ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் ஹவர்ஸ் கணக்காக பார்க்குறது நான் பார்ப்பேன். என்னால் பார்க்க முடியுதான்றதுக்காக ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இப்போ அந்த ஃபார்மேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிதானமாக அவங்க தாட் ப்ராசஸ் பேசுகிறது, நாட் ஜஸ்ட் தாட் ப்ராசஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பேசும்போதே உங்கள் லைஃப் ஸ்டைல் பேசணும், உங்கள் தாட் ப்ராசஸ் பேசணும், உங்கள் ரீல்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அதுக்கு என்னென்னலாம், அது எப்படி எழுதுவீங்க, உங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்ன, அது சொல்லுங்கள். எப்படி எழுதுவேன்னா எந்த ஃபார்மேட்டுமே இல்லாமல் பேசுறது தான் எங்களோட பாட்காஸ்ட். போது எப்பயாவது ஏதாவது தோணும், அது இது நல்லா இருக்கே, இது நம்ம ஏன் பண்ண, அதுக்கு யுரேகா மூமெண்ட் அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். உட்காந்து எழுதணும்னா எதுவுமே வராது. ஏன்னா வந்து நம்ம ரிலேட்டபிளாக லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான். இப்போது நீங்கள் ஒரு அறிவு ஜீவிங்க. எனக்கு காலையில் ஜீவியோட கேட்டிங்கல்ல, ஜீவியோட இன்டர்வியூ பார்த்தேன் காலையில், மியூசிக் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள். அது வந்து இந்த பாட்டு பூக்கள் பூக்கும் தருணம், அது திடீர்னு பைக்கில் அவர் போயிட்டே இருக்கும்போது தோணுச்சான், டக்குன்னு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாராம் அதை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு ஒன்று தோணும். ஆமாம், எங்கே உட்காரவே முதல்ல நேரம் இல்லை, ஒர்க்கு, பசங்க 3 மணிக்கு வந்துடுவாங்க, அதனால் மிச்சம் அவங்க வேறு சும்மா உட்காந்துருக்கிற டைமில் ஃபோனை நோண்டுறது, இதை தான் பண்ணுறேன். அதனால் சமைக்கும் போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது தான் தோணும், இது நல்லா நிஜமாவே குக்கர் வெயிட் அன்றைக்கி காணும், அதனால் வந்து அந்த மாதிரி தோணுச்சு. அது வந்து அடிக்கடி வர ஸ்ட்ரகிளில் நானும் தேடிட்டு இருப்பேன், இந்த கரண்டி பக்கத்தில் இருக்கா, இங்கே இருக்கான்னு. கடைசியில் அது டிஷ்வாஷர் தான் வச்சுருப்பேன். நானும் அதே கமெண்ட் தான் போட்டேன், டிஷ்வாஷரில் பாருமா அப்படின்னு. ஆமாம், அதுக்கு ஒரு 30 லைக் வந்திருக்குங்க. உங்களோட சேர்ந்து நானும் செலிபிரிட்டி ஆயிட்டேன். கமெண்ட்டுக்கே இவ்வளோ லைக்னா சொல்லாதீங்க. நான் வந்து ரீல் கிரியேட்டர். பட் நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், 6 மாதமா. அதாவது அடக்க ஒடுக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஹைண்ட் த சீன்ஸ்லேயே இருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் பேச மாட்டேன், வேலை மனோஜ் நல்லா பண்ணுறாரு. திங்க் மேட் மனோ. நீங்கள் இவங்க பாட்காஸ்டில் எல்லாரையும் வந்து சூப்பராக வந்து காமிக்கிறீங்க மனோ. ஆமாம், அந்த தைரியத்தில் தான் இந்த பாட்காஸ்ட்டே ஆரம்பிச்சது. நான் ஸ்பாட்டிஃபைல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டேன். ஓகே, இல்லை நீங்கள் கேமரா முன்னாடியே பண்ணலாமே அப்படிங்கிற அவரோட பேஷன் எனக்கு தெரியுது. இதெல்லாம் அவ்வளோ படப்பிடிப்பில் வெளியே காமிச்சிக்காம ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டோம்.
அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆக்சுவலி சாமி விட்டுருவோம். ம். அதை நாங்கள் போடவே இல்லை. செகண்ட்ல இருந்து போட்டோம். அந்த செகண்ட் தான் எம்பத்தி. ஓகே. பட் அதையும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். ஓகே. அந்த கேலண்டைன்ஸ் டே அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஆக்சுவலி எனக்கு அதுக்கு தான் நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு, நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. எதுவுமே என்கேஜ்மெண்ட்ல இருக்காது. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க மட்டும் தான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமா அப்படிதான் வி கனெக்டட் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு உங்களை தெரியும் அப்படிங்கறதுனால தான் நான் வந்து அங்க போய் கமெண்ட் பண்ணேன். மேபி எனக்கு உங்களை தெரியலன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. ஈவன் நானுமே பண்ணது இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல பெருசா போஸ்ட் போட்டது இல்லை. இல்லை நம்ம எப்படிப்பட்ட போஸ்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் வருதா என்னதான்னு பார்த்துருவோமே. ஒய் நாட்? ஒய் நாட்? ஆமாம், நானும் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான். நீ அவங்களுக்காக பயந்துட்டே இருக்கிறத விட நான் இப்படிதான், நீ பழகிக்கோ, இப்படிதான் நான் பழகி விட்டேன்ல. ஸ்பேஸ் ஓகேவா? உனக்கு பிடிச்சா பாரு, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத, அவ்வளோதான். கெட்ட வார்த்தை பேசுறது வந்து யாருன்னு நீ தான் அது யாருன்னு உன்னை காமிக்குது. அது வந்து நான் வந்து உனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது, பேசாத அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதை விட்டுறலாம்னே சொல்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது நம்ம சொல்ல அவங்க திரும்ப அதை பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ஹர்ட்லாம் ஆகிறது இல்லை. எனக்கும் திருப்பியும் கெட்ட வார்த்தை மனசில் பேசிட்டு போயிருக்கேன். எனக்கு அர்த்தமே தெரியாது. அப்புறம் நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி போயிடுவேன் நான் பாதி நேரம். மீதி நேரம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் திட்டவே இல்லையே, வேற எதாவது போயிட்டு வருது, இங்கே இப்போ திட்டவே இல்லையே, எனக்கு ஹர்ட்டே ஆகலையே, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. சரி ஓகே, அவங்கள திட்டேன், ஃபேமிலி திட்டேன், எப்போ எனக்கு வருவே அந்த மாதிரி இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. நான் வந்து ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு. கொஞ்சம் கிரியேட்டிவாக ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, ஒரு படத்தை பற்றி பேசினா மட்டும் எப்படி தான் உங்களுக்கு, ஏன்னா அவங்க அது மட்டும் தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் வேற ஏதாவது சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரிலேட் ஆகலையோ. அந்த டியூட் படம் பற்றி சொன்ன அந்த தலைவனை பற்றி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நான் குழந்தைய பற்றி ஏதோ சொல்லுவான்ல, இந்த மாதிரி அப்படியே தக்காளி மாதிரி நசுக்கிடுவேன் அப்படின்வான்ல, அதனால அது எனக்கு ரிலேட் ஆச்சுன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். ஐயோ அதுக்குள்ள ஒரு தாய் எப்படி சொல்ல போய், ஆமா ஒரு கவ் ஒரு மாடு அந்த மாதிரி போயிடுச்சு. ஆமா, அது அப்ப நீ எதுக்கு புள்ள பெத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ மீன் போஸ்ட்மார்ட்டம் சிண்ட்ரோம் வந்து அந்த போஸ்ட் பிரெக்னன்சி இஸ் வெரி வெரி ஹார்ட். இல்லை, நம்ம ஒரு சாதாரணமாலாம் இருக்காது. கிராஃப் எப்படி போகுதுன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஒரு கிரீஃபில் இருக்கும்போது நமக்கே கேர் தேவைப்படும் போது நம்ம வந்து we cannot stop caring for our kids இல்லையா? அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். நம்மளுக்கும் கேர் தேவைப்படுது, ஆனால் அது நமக்கு கிடைக்கல. நம்ம ஆல்ரெடி நம்ம குழந்தைங்களுக்கு கேர் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேர் பண்ணிகிட்ருக்கோன்னும் போது சம்டைம்ஸ் அது அந்த மாதிரி தோணும். நம்ம அந்த வேலை பைலப் ஆகிட்டே போகும் இல்லையா? அந்த வேலையை விட ரெஸ்பான்சிபிலிட்டி இது, திஸ் இஸ் கோயிங் டு பி மை லைஃப் ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் அண்ட் த ஹார்மோனல் சேஞ்சஸ், பாடி வேர் அண்ட் டேர். இஃப் யூ டோன்ட் டு இட் நோபடி எல்ஸ் வில் டு இட். அந்த சிச்சுவேஷன் அப்போ என்ன பண்ண முடியும்? அண்ட் ஸ்பெஷலி நம்ம இந்த ஊரில் இருக்கும்போது யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஒருத்தரை ஹையர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம உடம்ப பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த். குழந்தைக்கு ஃபீட் பண்ணி இன்னொரு குழந்தை இருக்கும், அது ரெண்டாவது குழந்தை வர்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி யங்கராக இருப்போம், நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது. செகண்ட் டைம் வந்து ஐடியா ஜாஸ்தி இருக்கும், அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயப்படும், இன்னும் கொஞ்சம் கற்பனைகள் ஜாஸ்தியாக போகும். ஏன்னா வந்து கேட்பாங்கல்ல டாக்டர், உனக்கு ஏதாவது இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் இருக்கா? எனக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை நீ யாரையும் ஹார்ம் பண்ணாத வரைக்கும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்குமா. லக்கீலி நான் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை எங்கேயோ ஒரு சைக்காலஜி படிச்சதுனால எதையோ ஒன்று பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ண எனக்கு பிடிக்குமா, எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் யோசிச்சு பெயிண்ட் பண்ணலையா. நைட்டு 3 மணிக்கு உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பேன், லேயர் பை லேயரா. அது வந்து ஒரு 3 மாதம் வரைஞ்சேன். நீங்கள் இப்படி தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இப்படி தான் வந்து நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். அது ரொம்ப நார்மல்னு பேசி பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி எதாவது ஒன்று நம்மளா கண்டுபிடிக்கணும். ஐ ஸ்டார்டட் ஜேர்னலிங், எழுதுவேன். நிறைய எழுதி எனக்கு கிளாரிட்டி வந்துச்சு, இன்ட்ரோஸ்பெக்டிவான. அந்த மாதிரி சிலர் கோப்பப் பண்ணிக்கிறோம், சிலர் வந்து தண்ணியே இது பண்ணிக்கிற அளவுக்கான அதெல்லாம் யாருமே பேசவே மாட்டாங்களே, ஏன் அப்படின்னு இருக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் எப்படி 3 மணிக்கு பெயிண்டிங் பண்ணுவீங்க, ஜேர்னல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நானும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது நான் வந்து ரொம்ப வெயிட் லூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப லூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்கின்னி ஆகிட்டேன். பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா இப்படி ஆயிட்ட, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப
ஆல்ரெடி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இன்னுமே முடி ரொம்ப கொட்டிடுச்சு போஸ்ட் பார்ட்டம்ல. அதாவது ஸ்கின்னி ஆயிட்டேன், அன்ரெகனைசபிளா இருப்பேன் நான் அப்பெல்லாம். ஆமா எனக்கே ஃபேஸ பார்த்தா என்ன மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமா அண்ட் அதாவது கலர் மாறும், உங்க ஃபேஸ் மாறும், இப்படியேதான் இருப்பேன்னு ஒரு 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா எரியிற நெருப்புல கொஞ்சம் எதையாவது ஊத்திட்டு போவாங்க, அது நிறைய பண்ணுவாங்க. அவ்வளவுதான் போல இருக்கு. இதுதான், இதுக்கு மேல எதுவுமே சேஞ்சே ஆகாதன்னும் போது டிராஸ்டிக்கா வீட்டு குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நம்ம, வேற வழி இல்லை. இப்போ உங்களை பார்த்து அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, எப்படி அதை டீல் பண்றீங்க? அவங்களுக்கு டைம் எனக்கு இல்லை இப்போ. நான் அவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறேன் என்ன. நான் இந்த 2 வாரத்தில் என்ன பண்ணுன்றதை நான் யோசிச்சு பார்க்குறேன், அதுவே எனக்கு ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கேன். யாராவது போய் ஒரு பிரேக்கை போட்டு நானா நிறுத்தினாதான் உண்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இல்லை. ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இது பண்ணா இப்படி ஆகும், இது பண்ணா அப்படி ஆகும், இது பண்ணா அவங்க அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் போட்டு நானா பயந்து ஓவர் திங்கிங் பண்ணி, அந்த ஓவர் திங்கிங் எதுவுமே வாழ்க்கைக்கு தேவைப்படலைன்றது ரியலைசேஷன் ஒரு பெரிய என்ன சொல்லலாம், லைஃப் சேஞ்சிங் சுச்சுவேஷன்ல மாறிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கும் அந்த மாதிரி தான். அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நான் நிஜமா அக்கறையா கேட்குற, நீ ஒரு செலிபிரிட்டியா, உன் கதையை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்றதுக்கும் பேபி ஒரு பாயிண்ட் வரும், திடீர்னு ஒரு நாள் சொல்லிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டா இருக்கணும் பிஹைண்ட் த கேமரா. அது ஏன்னா நான் ஆஸ் அ பர்சனாவே அப்படிதான், என்னால் கொஞ்சம் ஃபேக் பண்ண முடியாது. ஃபேக் பண்ணா அந்த ஏரியாலயே நான் அங்க இருக்க முடியாது. ஒரு மாதிரி மாட்டிப்போம், கண்டிப்பா மாட்டிப்போம். மூஞ்சியே காமிச்சு கொடுத்துருவோம், சப்டைட்டில் மூஞ்சி. நான் பேசுவேனே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேக்கா இருக்காங்கன்னா இப்படி எல்லாரும் ஃபேஸ் இப்படி பார்த்துட்டு எழுந்து போயிடுவேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அது நான் ரூடுன்னு நினைச்சுப்பாங்க. ரூடு இல்லை, நீங்க ஃபேக்கா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது பாஸ், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ யாராவது ஒருத்தங்க அவங்க போய் தான் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல, அப்போ நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? அப்படியே பார்த்துட்டு அப்படியா, ஓகே நைஸ், ஒருவேளை நம்ம தான் தப்போ, நம்மளுக்கு தான் ஓவர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படிலாம் தோணும். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம கட் ஃபீலிங் கரெக்டா தான் இருக்கும், இன்ஸ்டிங்க்ட் கரெக்டா இருக்கும். இன்ஸ்டிங்க்ட நம்பி தொலையேன் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லிட்டு வந்துருவேன். நான் இப்படி வச்சுப்பேன், அப்படி வச்சுப்பேன், எப்படியோ உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இது பண்ண ட்ரை பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவா, மூஞ்சிய சரியா வெயி, மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது அப்படின்னா. உங்களுக்கு அதே ப்ராப்ளமா? எனக்கும் அப்படிதான். நானும் என்னோட ஃப்ரெண்டு இப்படி பார்த்துட்டு அதுக்கு மேலே எங்களால் சிரிப்பு அடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வினோத வியாதி வேற எனக்கு. தும்மல் வர மாதிரி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிட்டு அப்படியே அவதான் அப்படி சரி பண்ணிட்டு போ. அதை பார்த்தா இன்னும் சிரிப்பு வரும் எனக்குலாம். ஆரம்பிச்சிட்டேன்னா நான் நிறுத்தவே முடியாது. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்ல இருப்பேன். அதாவது இந்த மைக்கை கழட்டிட்டிங்கன்னா நான் சிரிக்கிறதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. வெறுப்பாய் ஓடிடுவாங்க அவங்களே, அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பேன். ஓகே, எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஃபிட் இன் ஆவறதுன்னு சொல்லி ட்ரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லா கண்ட்ராவையும் பண்ணியிருக்கேன், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாடல், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எனக்கும் பிடிக்காம அவங்களுக்கும் பிடிக்காம நான் ஏன் வாழணும்? அந்த நம்ம ஃபிட் இன் ஆகணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றது எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடியுது. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நானும் அதை இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். சமுத்திரக்கனி இருக்கார்ல, அவர் இந்த பிக் பாஸ் 1 முடிஞ்சப்போ அந்த ஓவியா ஜூலி அது நடந்ததுக்கு அப்புறமா அவரு இந்த கொண்டாட்டம்ல அவர் கூப்பிட்டுருந்தார். கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க. யூ மேட் மை டே அப்படின்னு இந்த சொல்றீங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சமுத்திரக்கனி அவர் சொன்னது மனசுல நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ரொம்ப ஜூலியை நம்ம எல்லாரும் திட்டிட்டு இருந்தோம். அப்போ அவர் உங்களை ரொம்ப திட்டாங்க, விமர்சனம் பண்ணிட்டாங்க. நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், நானும் இந்த மாதிரி தான் வந்த புதுசுல ட்ரை பண்ணுவேன். ஒருத்தர் டைரக்டருக்கு செருப்பா இருந்து போச்சுன்னா அதை ஓடி போய் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ஃபிட் இன் ஆகிறதுக்கு இன்னொன்று அவங்களால நம்மளுக்கு ஏதாவது நன்மை நடந்து அடுத்த ஸ்டேஜ் போயிடுவோம் மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஹெல்ப்லெஸ்னஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட் இன் ஆக ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அங்கேருந்து வித்ட்ரா தான் ஆகுறோம் அப்படின்றது எனக்கு ரீசெண்டாக அது ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் பண்ணிருக்கேன், வெளியே எங்கேயும் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு இருந்திருக்காங்கல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமாம், ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் இட்ஸ் ஓகே, நம்ம மிஸ் பண்ணால் என்ன, இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரிவிலேஜ், நல்ல ஃபேமிலி இருக்குல்ல, சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்குது. அதனால்
இது ஒரு பெரிய விஷயமா இப்போ தெரியறதில்ல. முன்னாடி கொஞ்சம் யங்கான டேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதில். நம்ம ஏன் வித்தியாசமாக இருக்கும், நம்ம ஏன் வந்து நம்ம பண்றது எல்லாமே தப்பு தானோ, தப்பாக இருக்குது, எல்லாரும் ஜட்ஜ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட ஏதோ ஆட்டிடியூட் நம்ம கிட்ட ப்ராப்ளம் ஏதோ இருக்கும், பிரச்சனை இருக்குது, நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோம், எல்லாரும் நம்மள கார்னர் பண்றாங்கன்னா நம்ம தான் தப்பு போல. ஆமாம். ஆனா எனக்கு வந்து நீங்க சொல்லும்போது ஞாபகம் இருக்கு, அந்த நயன்தாரா டயலாக் ஒன்று வருமே, நான் தனியா இருக்கிறதுனால தான் நான் உயரத்திலேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம வேற திசை எடுக்கும்போது ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் பிரச்சனையாகும். தட் இஸ் அ ரிஸ்கி ரூட், த ரோட் நாட் டேக்கன் மாதிரி நம்ம வேற ஒரு பக்கம் போகிறோம். அது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். புரிஞ்சிருச்சுன்னா வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி ஒரு 4 பேர் வர சான்ஸ் இருக்கு. தங்கச்சி சொல்வா அதை, நீ வந்து வளர்ற அப்படின்னா உன்னை விட்டு 4 பேர் போக ஆரம்பிச்சிருவாங்க, அப்பதான் புதுசா ஒரு 4 பேர் வர்றது அப்படின்னு அந்த ஒரே மாதிரி போயிட்டு அவங்க போனாதான் கரெக்டான ஆட்கள் அங்கே வர்றதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். அதனால நோ சொல்றதுக்கு எவ்வளோ நோ சொல்றோமோ அவ்வளோ நல்லது நடந்திருக்கு. போன வருஷத்துல நான் உருப்பட்டதுக்கு ஒரே காரணம் நான் நோ சொன்ன இடங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத ஐ ரியலைஸ். ஆனால் ஜென்டலா நோ சொல்ல கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கத்துக்கிட்டதுக்கு வந்து இந்த புக்ஸ்ல பாதி புக்ஸ்க்கு அந்த அப்படியா, மீதி வந்து ஆடியோ புக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நீங்க இது கேட்டீங்களா? நேரம் இல்லை. நீங்க ஆடியோ புக்ஸ் இருக்கு, ரீல்ஸ்ல போயிட்டு குட்டி குட்டியா அதுல நல்லா அழகா சொல்றாங்க, எல்லாருமே நல்லா பண்ற மாதிரியே இருக்கும் நம்ம கண்ணுக்கு. அது எப்படி அந்த ஸ்ட்ரகிள் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நம்மள தவிர எல்லாருமே நல்லா பண்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். எல்லாம் பண்ணட்டுமே, ஏன் பண்ணக்கூடாது? நல்லா பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருங்க. நீங்கள் எல்லாருடைய க்ரியேட்டிவிட்டியும் வெளியில் நல்லா இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்மளே வந்து தனியாக ஓடினா அந்த ரேஸில் என்ன நல்லது இருக்கும்? இல்லை, இது ஒரு ஹாப்பினஸ் தானே. நம்ம எதுக்கு ரீல்ஸ் பார்க்குறோம்? எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப இப்போ ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டே, ஆனால் நீங்கள் ஒரு கோலே இல்லாமல் ஓடுறீங்களேன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போது இந்த ரீல்ஸ் போடுறீங்க, இதில் மானிட்டைஸ் ஆகாமல் அதை பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி கேட்டு நம்மளுக்கும் அது ஆமாம் போல இருக்கு, நம்ம எது தப்பாக பண்ணுறோம் போல இருக்கு, சரி இதை பண்ணலைன்னா வேறு என்ன பண்ணுவோம்? எனக்கும் தோணும் நம்ம இதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தோணும். ஆனால் அப்படி யோசிக்கும் கிரியேட்டிவிட்டி விட்டுட்டு என்னால் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாது. கொள்கைன்னா என்ன பெரிய அரசியல்வாதியா கொள்கைலாம் வச்சுருக்கேன், ரீல் கிரியேட்டர் தானே நீ அப்படின்னு இல்லை. சில விஷயங்கள் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஒரு கவுண்டர் வந்துச்சு, ஆனால் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் அதே இல்லை நான் சொல்ல விரும்பல. இட்ஸ் a non controversial podcast. ஸோ அதனால் சில விஷயங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி நான் பண்ண மாட்டேன். 100 கோடி கொடுத்தாலும் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த 6 மணிக்கு மேலே வேலை பண்ண மாட்டேன் படத்தில் சொல்லுவார், கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை பண்ண மாட்டேன், இதில் மொதல் விஷயம் இது அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, பணம் பற்றி தெரில எனக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே, அதை நீங்கள் ஏன் மானிட்டைஸ் பண்ணாமல் இருக்கீங்க? தெரியல, ஒரு பிராண்ட் மேபி ட்ரை பண்ணலாம். மேபி போக போக வேணா ஐ வில் திங்க். ஃபர்ஸ்ட் என்னோட பிராண்ட் நீங்க கண்டிப்பா என்டாஸ் பண்ணீங்கன்னா அந்த பெருமை எங்களை சேரும். அந்த மாதிரி கண்டிப்பா. இந்த ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் நம்ம இதை பத்தி பேசல, சொன்னா நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல பேசலாம். எனக்கு தெரியல இதை எப்படி பண்றதுன்னு. ஐ எம் ஸ்டில் லேர்னிங். எல்லாருமே அப்படித்தாங்க. ஆமா, பண்ணணும்னா இதுல என்ன எனக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். பட் சில விஷயங்கள் வந்து நான் நினைச்சபடி தான் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவா இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கைண்டா இருக்கலாம் இந்த ஏரியால அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? அந்த மாதிரி யாருக்காவது அப்படி தோணுதா? இல்ல அப்ப நான் மட்டும் எதுக்கு கைண்டா இருக்கணும் அப்படி அந்த ரிப்ளை போடும்போதுலாம் நீங்க கைண்டால ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? கைண்டாவா? உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிஎம்ஸ் வருமா? பண்ணுவாங்க, அவ ஜாலியா இருக்குமா? நீங்க திட்டிட்டு இருப்பீங்களா? திட்ட மாட்டாங்க, கமெண்ட்ஸ்ல தான் திட்டுவாங்க, டிஎம்ஸ்ல எல்லாம் திட்ட மாட்டாங்க. தனியா திட்டினா ஏதாவது திட்டிடுவாங்க. டிஎம்ஸ்ல எல்லாம் நல்லபடியா தான் பேசுவாங்க, ஸ்வீட்டா பேசுவாங்க, யூ மேட் மை டே. ஆனா நல்ல கமெண்ட்ஸ்லாம் டிஎம்ஸ்ல வரும், அந்த மாதிரி திட்டுற கமெண்ட்ஸ்லாம் இதுல வரும்ல? ஆமா, நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி உங்களால எனக்கு இந்த டேவே பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திட்டுறதுலாம் வந்து அதில் ஆல்ரெடி நான் ஏதோ ஃபில்டர் செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போயிடும் அது. சில வேர்ட்ஸ் அது எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறேன், அதில் போயிடும். அதனால அதில் வரதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்களை திட்டினாங்களா இந்த டிஎம்ல? ஆனால் அது ரொம்ப தப்பு இல்லை, குழந்தைங்களை போய் எதுக்கு திட்டணும்? சம்மந்தமே வீடியோ போடுறது நீங்க உங்க ப்ரொஃபைல், உங்களை திட்டாம உங்களை எது பாதிக்குமோ அதை செய்யறது வந்து ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர். வந்து நீ இப்படி திட்டினா இந்த பொண்ணு பயந்துரும், அடுத்த இது வாயை முடிக்கும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமே. அதுதான். ஜெயிச்சிட்டீங்களா?
இல்ல நான் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, என் குழந்தைங்களை திட்டினா நான் இன்னும் அஃபெக்ட் ஆவேன்ல. நீங்க அதுதான் அஃபெக்ட் ஆகணும்னு திட்டுறாங்கன்னா அப்போ நான் அவங்க affect பயங்கரமா ஆனேன். நான் அஃபெக்ட் பாதிக்கிறாங்க. ஆனேன். நான் அஃபெக்ட் ஆயிட்டு இந்த பொழப்பே வேணாம் பேசாம இதுவும் இருப்போம்னு அப்படி ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா 2 எதுவும் வாரம் போடலையே. இருந்தேன். அதுக்கப்புறமா நான் அஃபெக்ட் ஆகணும் தானே நீ இதை பண்ற, அப்ப நான் இதை பண்ணுவேன் போ அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்மள ஸ்ட்ராங்கரா தான் ஆக்குறாங்க. நல்லது செய்யறவங்களை விட இவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது தேவைப்படுது. ஸ்ட்ராங் விதவுட் சாய்ஸ், அதுதான் நான் சொல்லுவேன். ஆஃப் கோர்ஸ். ஆமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா வந்து ஐ ஹாவ் நோ சாய்ஸ் அதர் தென் பீயிங் ஸ்ட்ராங். ஆஃப் கோர்ஸ். நீ ஸ்ட்ராங், நீ எல்லாம் பார்த்துப்பேன்னா சும்மா சும்மா சொல்லாத, எனக்கு வேற வழி இல்லை, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு. ஒரு கோடி நீ பார்த்த அந்த மாதிரி. You are a strong அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஸ்ட்ராங் உமன்னா ஒரு 2 கண்ணு 4 கத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிட் பாடி, அப்படியே ஒரு மாதிரி பேஸ்ட், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு, இந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஒரு ரெபலா அப்படிலாம் இல்ல, ரொம்ப சாந்த சுரூபினியா இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. அதான் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அந்த மாதிரி வெளியே தெரியாத கதைகள் நிறைய இருக்கும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஹானஸ்டா ஒருத்தவங்க வந்து அங்க சொல்றாங்கன்னா அவங்க ஏதோ சொல்ல வராங்க. நீங்க இனிஷியலாவே அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? அது உங்களுக்கு ரிலேட்டபிளா கூட இருக்கலாம், உங்களோட வாய்ஸா கூட அது இருக்கலாம். இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, why should I waste this time and watch அப்படிங்கிறதுக்காவது நீங்க யோசிச்சு பண்ணணும். இப்போ நம்ம பாட்காஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தாதான் நம்ம உள்ள என்ன சொல்றோன்னே வரும் உள்ள. அவ்வளோ பொறுமை இருக்கவங்க தான் நம்ம ஆடியன்ஸ். இல்லை, பொறுமை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆமா, ஜென்சி கிட்ஸு எல்லா காலத்துலயுமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். ரேடியோல மட்டும் நம்மலாம் சேனல் மாத்தலையா, நம்ம ரிமோட் எடுத்து ஆட் மாத்திட்டு தானே பார்த்தோம். அப்புறம் என்ன, எல்லா டைம்லயும் அப்படிதான் இருந்துச்சு. பட் அப்போ வந்து நம்ம ஆடியன்ஸா இருந்தோம். இப்போ நம்ம இங்க முன்னாடி வந்திருக்கோம்னா there is something அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு வைஸ் சாய்ஸ் எடுத்திருக்கீங்க ஜனனி. நீங்க வந்து டிசிப்ளினை வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அது நீங்க அந்த சாய்ஸை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஸ்லோ லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்குறீங்க. நீங்கள் அந்த வைஸ் சாய்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி வைஸான சாய்ஸா? ஆமாம், நீங்கள் வைஸ் சாய்ஸ் எடுத்து தான் நீங்கள் ஒரு காம் பர்சனாக ஆகி நீங்கள் புக்ஸ் படித்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி அது ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ட்ரெண்ட் அகைன். இது ஒரு சைக்கிள் தானே, சுற்றி போவோம், அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு கொஞ்சம் நிதானிப்போம், திரும்ப வரும். அப்படி வரும்போது நம்ம வி ஷுட் பி ரெடி வித் தட். நம்மளுமே வந்து கொஞ்சம் பாலிஷ் ஆகிடுவோம்ல, எடுத்த உடனே நேராக போயிட முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வர முடியும். அதனால வி ஷுட் பி கிரேஸ்ஃபுல். நம்மளுக்கே நம்ம வந்து கொஞ்சம் கைண்டாக நம்மளே இருந்துக்கணும். நமக்கு தான் நம்ம வந்து முதல்ல கைண்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கைண்டாக இருக்க முடியும். ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினச்சிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு செல்ஃப் டவுட் வந்துடும், நம்ம தான் நல்லா பண்ணலையோ, மீதி பேர்லாம் நல்லா பண்ணுறாங்களோன்னு. உனக்கே தான் தெரியுமேம்மா நீ நல்லா பண்ணுறேன்னு. 100 முறை சொன்னாலும் 101வது முறை செல்ஃப் டவுட் வரும்போது இன்னொருத்தங்க சொல்லணுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுதோ. அது வந்து இதோட சைடு எஃபெக்ட்ஸா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எப்பயாவது இந்த ரீல்ஸ்லாம்? நான் அதெல்லாம் பார்க்கல ஜனனி. நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் பண்ணுறேன். நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. நாளைக்கு எனக்கு பிடிக்கல நான் நிறுத்திப்பேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கலன்னா நான் நிறுத்திடுவேன். நான் கண்டிப்பாக இதை பண்ண மாட்டேன். ஐம் பீயிங் ஹாப்பி, அவ்வளோதான். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு வாய்ப்பே கிடச்சதில்லை. நான் உங்களுக்குமா? ஆமாம், ஸ்டேஜில் ஏறி அப்போ வந்து நம்ம ஊரில் பாப்புலேஷனே அதிகம், ஒரு ஸ்கூலில் ஒரு 3000 பேர் படிப்பாங்க. உங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறை ஸ்டேஜ் கிடச்சா ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிடு, அந்த மாதிரி இருக்கும். அப்போ டீச்சர்ஸ் பெட்டா வேற தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு அழுத்தம் இல்லை, ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு இடத்துல வெளியில் வரும். அந்த மாதிரி தான் இந்த ரீல்ஸ் போடுறது. அதெல்லாம் ஒரு நாள் எனக்கு தோணும், போதும் அப்படின்னு தோணும், அப்போ நான் நிறுத்திடுவேன். இது எனக்கு ஹாப்பினஸ். ஆக்சுவலி இந்த ஒன்றத்தோட ஒன்று லிங்க் தான். இப்போ நீங்கள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீல்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் போகிறது தான் உலகத்துலேயே ரொம்ப பயங்கரமான ஃபியர்னா ஸ்டேஜ் ஃபியர் தான். அதையே நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா மீது எல்லாம் நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் அது. அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இது பண்ணதுனால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். சும்மா ஒரு ஃபோட்டோ தானே, எதுக்கு போடுறீங்க? நீங்கள் இன்செக்யூர், அது நல்லா இருக்கு 4 பேர் சொன்னாதான் உங்களுக்கு. எனக்கு ஐ டோன்ட் திங்க் தட் வே. நோ, டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை செல்ஃப். இது பார்க்குற இன்னொரு லேடிக்கும் வந்து
இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட ஒரு அழகு தானே அப்படின்னு தோணிருச்சுன்னா கூட போதுமே. Imperfections தான் அழகு. இது ஒரு யாருமே பெரிய perfect தெரபிஸ்ட் பண்ண கிடையாது. முடியாத ஒரு விஷயத்த ஆமா. நம்ம பண்றோம்ல. ஆமா. இப்போ நீங்க வந்து பெருசா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் வந்து நீங்க ஒரு ரீல்ஸ் போடணும், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் அது மொக்க ஒப்பீனியனா கூட இருக்கலாம், மொக்க கருத்தா கூட இருக்கலாம், அது தேவையில்லாத டைம் வேஸ்டா கூட இருக்கலாம். ஆனா அது லேடி பண்ணும்போது பயங்கரமான கொஸ்டின்ஸ் வரும். இதே மொட்டை மாடி பார்ட்டியை நம்ம பண்ண முடியாது. ஆமா. நீங்களும் நானும் லுங்கி கட்டிட்டு, அஃப்கோர்ஸ் நம்ம லுங்கி கட்ட முடியாது, லைட்டி போட்டுட்டு பேசினோம்னா அதுக்கான லிபர்ட்டி இன்னும் வரல தானே. Correct தான். இல்லை ஸ்டேஜ் ஏறினாலே நான் 90s கிட்ட ஸ்டேஜில் ஏறி இப்போ ஒரு செமினார் சொல்லணும், கிளாஸில் ஸ்டேஜ் ஏறி செமினார் சொன்னாலே குக்கு அப்படின்னு கத்துவாங்க. அதை வந்து நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், இன்டரப்ட் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அப்போது வந்து எனக்கு தோணும், முடிஞ்சா நீ வந்து இங்கே பேசு, என்ன மாதிரி நின்று, உனக்கு தைரியம் இருக்கா? இல்லை அப்போ பேசாமல் உட்காந்து உன் தலையெழுத்து தான். எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி. இந்த மாதிரி ஸ்டேஜில் போய் பேசும்போது நான் படித்தது வந்து ஒரு டேஸ் காலேஜ் அந்த மாதிரி. ஸோ அது ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருப்பாங்க, ஒரு 10 கேர்ள்ஸ் தான் இருந்தோம் அந்த மொத்த இதுலேயே. அதெல்லாம் 10 பேரில் ஒருத்தர் போய் பேசுகிறோம். மொத்த ஒரு ப்ராபப்ளி ஒரு 100s ஆர் 200 300 அப்படி 200லாம் இருக்காது, ஒரு 100s இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதுவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், நான் மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மைக்கு பின்னாடி வந்து பிரின்சிபல் இவங்களாம் உட்காந்துருக்காங்க. அவர் போய் ஸ்டாப் பண்ணிட்டு திட்டுறாரு, இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு. அந்த கேப்ல நான் வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியும் பேசினேன். பட் ஏன்னா எனக்கு அந்த ரிபல் மென்டாலிட்டி இருந்துச்சு. நான் தப்பு பண்ணல, அதை ஏன் நீ இப்படி பண்றேன்னா யூ ஆர் இன்செக்யூர், ஐ கேன் ஹெல்ப் இட், நீ பழகிக்கோப்பா, இதுக்கு உனக்கு இது புதுசு. ஒரு பொண்ணு வந்து அங்கே பேசுறது உன் ஈகோ ஹர்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி எனக்கு அப்போதுலேருந்தே அந்த கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதில் கிளாரிட்டி அப்போ அவ்வளோ இல்லைனாலும் ஓகே நம்ம அப்படி பண்ணிருக்கோம், அப்போதுலேருந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் போல இருக்கு. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ வந்து இந்த மாதிரி கிடையாது, நம்மலாம் படிக்கும்போது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்டேஜ் வந்து எப்படின்னா, இப்போ ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொன்னால் அவங்களும் மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தான். அப்போ என்ன நமக்கு, நம்ம எதுவும் தப்பாக பேச போகிறோமா? இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்? எல்லாரும் மனுஷங்க தான். சிரிக்க போகிறாங்கன்னா சிரிக்க போகிறாங்க, இல்லைன்னா சிரிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம எதுவும் தப்பாக பேச போகிறதில்ல, யாரை பற்றியும் பொருளி பேச போகிறதில்ல, ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. அந்த விமர்சனங்களை எடுத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கற்றுக்கிறதுக்காகவே நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஆமாம், எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ணாதுங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. ரைட், அது பெரிய ஃபிலசாபிக்கலாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது உண்மைதான். இம்பர்ஃபெக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் அழகுன்னு நினைக்கிறேன். எனக்கு யாரை பார்த்தாலும் அழகாக இருக்க மாதிரி தான் தோணும். ஆமாம், அது எனக்கு முதல்ல இருந்தே அப்படிதான். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா விஷயமுமே நம்ம பர்ஃபெக்ஷனை நோக்கி ஓட 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 நம்ம எதுக்கு அதை நோக்கி ஓடுறோன்னே எனக்கு புரியல. இப்படி தான்னா விட்டுலாமே, இது இப்படி தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமே, ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு. இன்னும் பர்ஃபெக்டானா வாட் ஆர் அது கொஞ்சம் போரிங் ஆயிடுது. எல்லாரோட ஃபேஸும் எல்லாரோட ஜாவும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாரோட ஐப்ரோஸும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் நான் அதை களைச்சி விட்டு வருவேன். அந்த மாதிரி இப்படி ப்ராபப்ளி அது ஒரு ரிபல் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு அதில் செக்யூர்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இப்போ எப்படி நம்ம பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆமாம், எதுவுமே ரிஹர்சல் இல்லை, ஒன்றும் நம்ம எடிட்டர் தான் பாவம், நம்ம அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ப்ராப்ளி இது கூட யாருக்கையாவது கனெக்ட் ஆகலாம். இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க என்ன எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டா பேசுகிறாங்க, நம்ம பேசினா என்ன, அந்த மாதிரி பேசினா கூட அது கூட நம்ம ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தானே பண்ணிருக்கோம். சரி, இப்போ உங்ககிட்ட யாராவது பேச வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்களா? அவங்க பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆமாம், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு இப்படி சொல்லணும், இந்த கொஸ்டினுக்கு இப்படி சொல்லணும். அதான் அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசும்போது பயங்கர இன்செக்யூர்டாக பேசுவாங்க. சும்மா ஜாலியாக பேசுங்க, உண்மையாக பேசுங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். பி யுவர் செல்ஃப், ஹானஸ்டாக. அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல, கமெண்ட்ஸில் ஏதாவது திட்டிடுவாங்க. இல்லை, அவங்க வந்து அது இன்டர்வியூ மோடில் தான் வருவாங்க. பாட்காஸ்ட் இஸ் அபவுட் ஜஸ்ட் ஷேரிங் அவர் ஐடியாஸ். நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆள் தாங்க உங்களை கூப்பிட்றோம். இப்போ நீங்கள் அடிபட்டிருக்குன்னா அந்த அடிபட்டதோட வலி உங்களுக்கு தானே தெரியும். அதை யூ கேன் எக்ஸ்பிளைன். அதை வேற ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண, இப்போ டாக்டர் கிட்ட போய் கேட்டால் கூட அவருக்கு அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. மேபி அதோட பேக்ரவுண்டெல்லாம் சொல்லலாம், இது இப்படி ஒயராக இருக்குது, உங்கள் பாடி இப்படி, அதெல்லாம் சொல்லலாமே தவிர அவங்களுக்கு அந்த வலியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அது யூ ஹாவ் டு ஃபீல். உங்கள் வழியாக நான் அதை பார்க்க தான் ஆசைப்பட்றேன். நான் அவங்க ப்ரெப் பண்ணிட்டுலாம் வருவாங்க. எனக்கு அந்த மாதிரி பெரிய செலிப்ரிட்டிஸே கூட கொஞ்சம்
அப்படி இப்படி மேடை பேச்சாளர்கள் மாதிரி பேசும்போது டக்குன்னு முடிச்சிருவேன் ஷோவை. ப்ராபப்ளி எனக்கு ஃபேக் பண்ண தெரியாது. ஃபேக் பண்ண தெரியாதும் எனக்கு ஃபேக் பண்ண பிடிக்காது. அவங்க பண்ணாலுமே எனக்கு அது சகிச்சுக்கிற இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ப்ராப்ளி அந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்குனான்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். அது பை நேச்சராகவே அப்படி தான். அதனால இட் இஸ் குட். ஓகே, ஃபேக் பண்ண மாட்டேன். நீங்களும் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு வர கெஸ்ட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான். வர கெஸ்ட் கிட்டத்தட்ட 99% அப்படிதான். ஏன்னா லைக் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை இவங்க ஃபேக் பண்ணலைன்னு தெரிஞ்சவங்கள தான் நான் கெஸ்ட்டாகவே கூப்பிடுறேன். ஸோ கெஸ்ட்டு தானே நீங்களும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அப்புறம் வீட்டுக்கு போய் கால் பண்ணுவாங்க, ஐயோ இதை நான் அவன்கிட்ட கேட்டிருக்கலாமே, எனக்கு இது கேட்கணும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, எனக்கே தான் தெரியலையே. இந்த மாதிரி நான் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் இருந்தேன். அப்புறம் என்ன கூட நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் லிவ் லைஃப் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு. நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி, எனக்கும் தெரியாது. தூங்கும் போது எப்படி டைம் பார்த்துட்டா தூங்குவோம்? இல்லை, ஜென்ரலாக நான் வந்து 10:30 11 அப்படி தூங்குவேன். கிட்டத்தட்ட நான் அப்படி தான். ஓகே. நீங்கள் டிசிப்ளின் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அவ்வளோ டிசிப்ளின்லாம் இல்லை. நோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டிசிப்ளின்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு ஆவரேஜ் பர்சனோட டிசிப்ளின் தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு இல்லையே அப்படி இல்லை, உங்கள் ஒர்க்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. எனக்கு வந்து நான் பார்ட் டைமாக வச்சுக்கிட்டேன். நான் டவுன் சைஸ் எல்லாமே இந்த 2 பொடுசுங்க இருக்குல்ல, அதுதான் பெரிய ஃபுல் டைமாக இருக்குது. கரெக்ட். அது எப்பவுமே இருக்க தான் போகுது லைஃப் லாங். இப்போ எனக்கு ரொம்ப சின்ன பசங்க. ஸோ இல்லைண்ணா நீங்கள் இப்போதுலேருந்தே பேசி புரிய வச்சிடலாம். அதுதான் எனக்கு நான் பண்ண ஒரு இன்டெலிஜென்ட்டான ஐடியா. என்னென்னா என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், ஹவ் ஹெல்ப்லெஸ் ஐ எம், இது நீ உன்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறியா அப்படிங்கிறத மட்டும் அப்பப்போ புரிய வச்சிருவேன். அட்லீஸ்ட் என் குழந்தைங்களுக்காவது அவங்களால முடிகிற, எனக்கு நிஜமாவே தேவைப்படுற டைமில் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஓ மை கிட்ஸ் ஆர் வெரி வெரி இமோஷனலி இன்டெலிஜென்ட். அந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு தோணும். சில டைம் செய்வாங்க தான். இப்போ நானும் இறங்கி கற்றுவேன். நம்மளும் மனுஷன் தானே. நானும் இன்னைக்கு போய் எல்லாருக்கும் உட்காந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். கிளாஸ் எடுத்தால் எடுத்துக்க மாட்டாங்க. பஞ்ச் டேலாக் மாதிரி 1 லைனர் சொல்லிட்டு போகணும் அந்த மாதிரி. ஆனால் அதான் சொல்கிறேனே, ரொம்ப அடிபட்டிருக்கு. அது எல்லாமே பார்த்துருக்காங்க. அதாவது ரத்தம் வந்து வழிகிற அளவுக்கெல்லாம் நிஜமாவே லிட்ரலி அடிபட்டு அப்புறம் தான் தே அண்டர்ஸ்டுட். உங்களுக்கு அப்படியே உயிரையே கொடுத்தாதான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டாம் போ, அந்த மாதிரி ஆயிரும்ல. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு தான் இப்போ இங்கே இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. நத்திங் இஸ் ஈஸி, நோ பெயின் நோ கெயின். கொஞ்சம் கிளீஷியவாக இருந்தாலும் அதுதான் எதார்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு நான் எனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டேனா, நான் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணனா அப்படின்ற மாதிரி தான் அந்த சேனலு. இப்போ இன்னொருத்தர் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுக்கு காமிக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே, என் டைம் வேஸ்ட் கிடையாது, உங்க கூட உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்களும் நானுமே அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் ரீல்ஸை நான் பார்த்துருக்கேன், என்னோட இது எந்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டேன். பட் 1 or 2 பார்க்கும்போதே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளோதானே. அது பேர் கருத்து இல்லை, டைம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம தான் நம்மளை வளர்த்துக்கணும். யாராவது வந்து நம்மளை வளர்த்து, நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ரேண்டமாக யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்கல்ல, அது அப்படியே சிங்க் ஆகி நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவ்வளவும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்டோல்டு ஸ்டோரிஸ், அதுவே மறந்து போகிற அளவுக்கு ஜனனியும் பூர்ணியும் இன்னைக்கு ஏதோ ஃபிலசாபிக்கலாக பேசியிருக்கோம். இந்த டீப்பர் சைட் ஆஃப் பூர்ணி வை நாட் சீரீஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜாலியான பர்சன் நினச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் டீப்பர் சைடில் இருக்கீங்க. ஆமாம், நான் டீப்பான பர்சன் நினச்சேன், நான் ரொம்ப ஜாலியான ஆள் தாங்க. பட் அதான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப எனக்கு க்யூட்டு ஹார்ட்டு ஸ்வீட்டு போதும். ஐம் டன் வித் தட். அந்த மாதிரி இல்லை, போதும் இல்லை, ஐ எம் ஆல்சோ தட், பட் ஐ ஹாவ் அ டீப்பர் சைட் டூ. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ராபப்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நானும் லூசன் அப் ஆகிட்டு உங்களை மாதிரி ஆயிரும். என்ன நீங்கள் என்ன மாதிரி ஆயிடுவீங்களா? லூசன் அப்பு தான். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக அப்படி தான், வெளியே தெரியாத மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறேன், நீங்கள் தெரிகிற மாதிரி செஞ்சிடுறீங்க அப்படின்றீங்க. சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.